இந்த புடவையை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இதே மேடம். மாதிரி இதே ரேஞ்சில எனக்கு இன்னொரு புடவை காமிங்க. ஓகே மேடம், நான் எடுத்து வைக்கிறேன். என்ன தேடுற? ரேட்டா? இல்ல என் ஹார்ட்ட. புரியல. நீ இந்த புடவைய கட்டி இருந்த அழக பார்த்து என் இதயம் இதுல சிக்கிக்கிச்சு. அத தேடுறேன். ஏய், சத்தியமா சொல்றேன். அப்படியே ரம்ப ஊர்வசி மேனகெல்லாம் கலந்த அப்சரஸ் மாதிரி இருந்த. நீ பாத்திருக்க? என்னது? ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாம் ஒன்னா பாத்திருக்கியா? ஆமா, இப்ப பார்த்தனே ஓ உருவத்துல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டல்ல? உங்களுக்கு எல்லாம் எப்படியா இப்படி கற்பனை பிச்சுக்கிட்டு வருது? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் இன்னும் என் ரொமான்டிக் சைட ஓபன் பண்ணவே இல்ல. எனக்கு இன்னொரு சைடு இருக்கு, லவர் பாய் சைடு. இதெல்லாம் தாங்க முடியல சாமி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் 10 ரெமோக்கு சமம். காதல் யானை வருகிறன் ரெமோ. அம்மா, அபி எங்க? சத்யா, அபி அதோ அங்க. அபிய கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? ஏன்? இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லதானே போய்கிட்டு இருக்கே. பாவம் அர்ஜுன், அவர் தனியா நிக்கிறாரு. அவரையும் நம்ம மேரேஜ் ஒர்க்ல கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுவோம். அது உன்னோட கடமை தானே? எஸ், யூ ஆர் கரெக்ட். ம். சரி, இரு வரேன். அண்ணே, அண்ணே, நீ இங்க ஏன் தனியா நிக்கிற? வா. டேய், என்னங்கடா கூப்பிடுற? வானே, உன்னை சத்யா கூப்பிடுறா. வா. சரி வா. சத்யா. ம். ம். வாங்க. இத நான் செலக்ட் பண்ணிருக்கிற புடவை எப்படி இருக்கு? அது வந்து முகூர்த்த பட்டு புடவைய பத்தி எனக்கு என்ன தெரியும்? ஆனா செம கிராண்டியா இருக்கு. சொல்ல வார்த்தையே வரல.